ஸ்டூடெண்ட் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னாக்கா லெசன் 25th சரியா சாப்டர் 25 என்டர்பிரினல் டெவலப்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம் ஃபார் என்டர்பிரினல் டெவலப்மெண்ட் சரியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சப்போர்ட் ஃபார் இன்னோவேஷன் அண்டு என்டர்பிரினர்ஷிப் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரியா தொழில் முனைவில் புதுமை புகுத்துதல் இந்தியாவின் பங்குள்ள உதவி ஹெல்ப் அதே மாதிரி the government of India has undertaken several initiative and institute policy measures to foster a culture of innovation and entrepreneurship in the country. Job creation is a foremost challenges facing India with a significant and unique demographic advantages. India, however, has immense potential to innovate, raise entrepreneur and create jobs for the benefit of the nation and the world அப்படிங்கிறாங்க சரியா நாட்டின் புதுமை புகுத்தல் மற்றும் தொழில் முனைவை வளர்ப்பதற்காக பல முயற்சிகள் இந்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு அதற்கான தொழில் கொள்கைகள் உருவாக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது நம்ம நாட்டில் புதுசாக வந்து இன்னோவேஷனை கொண்டு வரதுக்கு தொழில் முனைவை வளர்ப்பது என்டர்பிரினர் வந்து டெவலப்மெண்ட் வந்து பண்ணுறதுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம கண்ட்ரியில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நிறைய வந்து கொள்கைகள் தொழில் கொள்கைகள் சரியா பாலிசி என்ன பண்ணியிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதற்காக தொழில் கொள்கை உருவாக்கி இந்தியா எதிர்கொள்ளும் முன்னணி சவாலாக உள்ளது அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இந்தியா எதிர்கொள்ளும் முன்னணி சவாலாக இது வந்து இந்தியா வந்து மேற்கொள்ளக்கூடிய ஒரு பெரும் சவாலை வந்து சேலஞ்சாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க அதேமாதிரி ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்பு மற்றும் தனித்துவமான மக்கள் தொகை நலனுடன் இருப்பது இந்தியாவிற்கு நன்மை பயக்கிறது சரியா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் தனித்துவமாக வந்து இருக்கிறது வந்து இது ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து பெற்றிருக்குது சரியா ஒரு குறிப்பிட்ட தனி சிறப்பு மற்றும் தனித்துவமான மக்கள் தொகை நலனுடன் இருப்பது இந்தியாவிற்கு நன்மை பயக்கிறது எண்ணின் பொதுமைப்படுத்தப்படவும் தொழில் மேம்படுத்தும் தேசிய மற்றும் உலக நலனுக்காக வேலைவாய்ப்புகளை உருவாக்க மகத்தான ஆற்றல் கொண்டுள்ளது இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சவாலாக வந்து இருந்தாலும் ஒரு சிறப்புமிக்க ஒரு செயலாக வந்து இருந்தாலும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை நல்லா வந்து இருக்கிறதுக்காகவும் இந்தியாவுக்கு நன்மை பயக்கிறதுக்கும் புதுமைப்படுத்துறதும் தொழில் முனையை வந்து மேம்படுத்துறதுக்கும் தேசிய மற்றும் உலக அளவில் நலனுக்காக வேலைவாய்ப்பை உருவாக்குறதுக்கும் மகத்தான ஆற்றல் வந்து இது வந்து கொண்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியாப்பா அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு இதில் தேசிய மற்றும் உலக நலனுக்காக வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் மகத்தான ஆற்றல் கொண்டுள்ளது சமீப ஆண்டுகளில் புதிய கண்டுபிடிப்புகளை வளர்ப்பதற்கான புதிய திட்டங்களும் வாய்ப்புகளும் இந்திய அரசால் அதாவது விவசாயம் ரசாயனம் மற்றும் உரங்கள் நிதி வர்த்தகம் மற்றும் தொழில் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் ஒருங்கிணைப்பு தகவல் தொழில்நுட்பம் பெருநிறுவன அலுவலகங்கள் கலாச்சாரம் உணவு பதப்படுத்தல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்றவை ஆகும் இந்த recent year a wide spectrum of the new program and opportunity to nurture innovation have been created by the government of India across a number of sectors namely agricultural chemical and fertilizer finance commerce and industry சரியா கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கார்ப்பரேட் அஃபேர்ஸ் கல்ச்சர் ஃபுட் ப்ராசஸிங் ஹவுசிங் அர்பன் பவர்ட்டி அலிவேஷன் அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸெட்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரியாப்பா இப்போ சமீபத்தில் ஆண்டுகளில் புதிய கண்டுபிடிப்புகளை வளர்ப்பதற்காக புதிய திட்டங்களும் வாய்ப்புகளும் இந்திய அரசால் அதாவது விவசாயம் யாருக்கு வந்து புதிய கண்டுபிடிப்புகள் திட்டங்கள் வந்து கொண்டு வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தில் ரசாயன பொருட்கள் கெமிக்கல் சரியா அதேமாதிரி உரங்கள் ஃபெர்டிலைசர் நிறுவனங்கள் நிதி வர்த்தகம் தொழில் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் பெருநிறுவன அலுவலர்கள் கலாச்சாரம் உணவு பதப்படுத்தல் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வறுமை ஒழிப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் போன்றவை இது வந்து என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க அப்படிங்கிறாங்க
அதே மாதிரி ஃபினான்சியல் அசிஸ்டண்ட், இன்சூரன்ஸ் சப்சிடி, ட்ரைனிங், ஹெல்ப், ஏர்லி ஸ்டேஜ் டெக்கு, ஸ்டார்ட்அப் பிஸ்னஸ் லோன், ஸ்பெஷல் இன்சென்டிவ் இஸ் ஏ ப்ரொவைட் டு செட் அப் நியூ என்டர்பிரைசஸ் ஃபார் என்டர்பிரனர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாம்மா? இதேமாதிரி நிதி உதவி, காப்பீட்டு மானியம், பயிற்சி, தொழில் தொடங்க ஆரம்ப நிலை, தொழில்நுட்ப வணிக கடன்கள் மற்றும் சிறப்பு ஊக்கம் போன்றவற்றை புதிய தொழில் நிறுவனங்கள் அமைக்க தொழில் முனைவோருக்கு வழங்குகிறது. சரியா? புரிஞ்சுதா? கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, புதிய தொழில் நிறுவனங்களை அமைக்க தொழில் முனைவோருக்கு என்னது நிதி உதவி, காப்பீடு, மானியம், பயிற்சி, ட்ரைனிங் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, வணிக கடன், சரியா, பிஸ்னஸ் லோன் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணி வந்து கொடுக்குறாங்க நியூ என்டர்பிரனருக்கு. சரியா? அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்னென்னு ஸ்டார்ட் அப் இந்தியா எஃபர்ட் அட் ப்ரொமோட்டிங் என்டர்பிரினர்ஷிப் அண்ட் இன்னோவேஷன். ஸ்டார்ட் அப் இந்தியா த்ரூ த ஸ்டார்ட் அப் இந்தியா initiative, Government of India promotes entrepreneurship by monitoring, nurturing and facilitating startups throughout their life cycle. Since its launch in January 2016, the initiative has successfully given a head start to numerous aspiring entrepreneurs. A funds has been created to help startup gains access to funding. சரியா? அதேமாதிரி ஸ்டார்ட் அப் இந்தியா தொடக்க நிலையில் உள்ள தொழில்களுக்கு ஆலோசனை வழங்குவது. சரியா? தொடக்க நிலையில் வந்து இருக்கிற என்னது என்டர்பிரனருக்கு என்ன அவங்களுக்கு வந்து ஆலோசனை வந்து வழங்குறது. சரியா? அதேமாதிரி ஆலோசனை வழங்குவது, வளர்ப்பது, ஆதரவு அளிப்பது போன்ற நடவடிக்கைகள் மூலம் அவற்றை வளர்க்கும் திட்டம்னு 2016 மற்றும் 2016ஆம் ஆண்டு ஜனவரியில் துவங்கியது. சரியா? தொடக்க நிலையில் உள்ள ஸ்டார்ட் அப் இந்தியாவில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் ஸ்டார்ட் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்சல்ட் வந்து பண்ணுறது, கன்சல்ட்னா அவங்களுக்கு ஐடியா வந்து கொடுக்குறது. சரியா? அதை வந்து வளர்க்குறது, அதேமாதிரி ஆதரவு வந்து கொடுக்குறது போன்ற நடவடிக்கைகளை கொடுத்து அதை வந்து வளர்க்குறதுக்கான உண்டான ஏற்பாடை 2016 ஜனவரியில் என்ன பண்ணாங்க இவங்க வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து ஆரம்பித்தாங்க. அதேமாதிரி துவக்க காலம் முதலே பல தொழில் முனைவோர்கள் பலதரப்பட்ட தொழில் வினைகளை துவக்கி வெற்றி கண்டனர். அப்போ நிறைய வந்து என்ன பண்ணாங்க, சின்ஸ் த லான்ச் இன் ஜனவரி 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா 2016 தொடங்கினாங்க. The initiative has successfully given a head start to numerous aspiring entrepreneurs. A fund has been created to help startup gain access to funding அப்படிங்கிறாங்க. தொழில் வினைகளை துவக்கி வெற்றி கண்டன நிதி ஃபண்ட் என்ற நிதியின் மூலம் தொடக்க நிலை தொழில் வினைகளை நிதி வசதி செய்து தரப்பட்டு வருகிறது. இவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதி வசதி என்ன பண்ணுறாங்க செஞ்சு வந்து கொடுத்துட்டு ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து கிரியேட் பண்ணி என்ன பண்ணுறாங்க நிதி. சரியா? தொழில் வினைகளுக்கு நிதி வசதி செய்து தரப்பட்டு வருகிறது அப்படிங்கிறாங்க. மேக் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அப் இந்தியா வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஜனவரி 2016. சரியா? இது வந்து 1 மார்க்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா மேக் இன் இந்தியானாக்கா இந்தியாவில் தயாரிப்பு திட்டம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா this scheme is designed to transform India into a global design and manufacturing hub. The Make in India initiative was launched in September 2014. It came as a powerful call to India citizens and business leaders and an innovation to potential partner and investor around the world to centralized information and opportunity in Indian manufacturing sector. This has in turn helped procure investment, foster innovation, develop skill, protect intellectual property and build best in class manufacturing
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி என்ன வந்து சொன்னேன், இந்தியாவில் தயாரிப்பு திட்டம். திட்டம் மூலம் இந்தியாவை பன்னாட்டு உற்பத்தி மையமாக மாற்ற உதவி செய்யப்படுகிறது. ஸோ மேக் இன் இந்தியா ஸ்கீம் மூலமாக குளோபல் டிசைனை வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கொண்டு வரதுக்கு உற்பத்தி மையமாக மாற்ற இந்தியாவின் பன்னாட்டு உற்பத்தி மையமாக வந்து மாற்றுறதுக்கு. சரியா? டிரான்ஸ்ஃபார்ம் இந்தியா இன்டு குளோபல் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஹப். சரியா? மாற்றுறதுக்கு இது என்ன பண்ணியிருக்காங்க, முயற்சி வந்து நடைமுறை மாற்ற உதவி செய்யப்பட்டது அப்படிங்கிற திட்டம் 2014 திங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த திட்டம் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்தியா வந்து பன்னாட்டு உற்பத்தி மையமாக மாற்ற உதவி செய்யப்படுகிறது. இந்தியாவில் குளோபல் டிசைன் அண்டு மேனுஃபேக்சரிங் ஹப்பை வந்து மாற்றுறதுக்கு இது ரொம்ப வந்து என்ன இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதே மேக் இன் இந்தியா இன்டென்டேட்டிவ் வாஸ் லான்ச் இன்